தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்தும் பறிமுதல் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் இதை செக் பண்ண வேண்டியது இல்லை. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் 1,50,000 50,000 கொண்டு போனாதான் அங்கே நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். ஒரு அட்டாக்கு, ஒரு கால் தெரிச்சிச்சு 108 கொண்டு போனாக்க கேட்க போகிறது இல்லை. தனியார் வண்டியில் கூட்டு போனால் அதை மறித்து உயிரை காப்பாற்றுற முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அந்த ஆஸ்பத்திரி சர்டிஃபிகேட்டை காட்டினாலுமே அதை கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் 3 நாளைக்குள்ள நம்ம என்னத்துக்கு இந்த பணம் கொண்டு வந்தோம்ன்றதை காட்டிட்டு திருப்பி அவங்கள்ட்ட ஒரு ஆர்டர் வாங்கி திருப்பி தாசில்தார்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை வாங்கிட்டு இருக்குது இப்போ உள்ள சூழல். தேர்தல் ஆணையம் சாமானியனுக்கான தொல்லையில மிகுந்துதான் கொடுக்குது. ஒரு சாமானியன் ஒரு 50,000 ரூபா கொண்டு வர்றதுக்கு தேர்தல் ஆணையம் பிடிக்குது. இதுவரைக்கும் பிடிச்ச அனைத்து பணமும் சாமானியர்கள் பணமே தவிர எந்த ஒரு அரசியல்வாதி பணமோ இல்ல பெரிய முதலாளிகள் பணத்தையோ அவங்க கையாடல் பண்ணல, அவங்க எடுத்துக்கிறல. சாமானியன் ஒரு ஆடு வாங்க போறான், அவன் ஒரு 1,00,000 ரூபா கொண்டு வரணும். ஒரு காய்கறி கொண்டு வரான், அவன் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலதான் கொண்டு போக முடியும். ஒரு நகை எடுக்க போகணும்னா இன்னைக்கு ஒரு நகையோட விலை 1,00,000 தாண்டிருச்சு. 50,000 ரூபாய் கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? சுற்றுலா பயணிகள் நிறைய வர்றாங்க. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, அவங்க கொஞ்சம் பணமெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த பணம் இந்த பறக்கும் படையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த சரியான ஆவணங்கள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ கொஞ்சம் தளர்வுகளெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சுற்றுலா வாகனங்களெல்லாம் நம்ம எதுவும் செக் பண்ண வேண்டாம், பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு கொஞ்சம் நார்மலாக ஒன்றும் பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் மற்ற அதே மாதிரி தளர்வுகளை மற்ற இங்கே இருக்கிற பாமர மக்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 50,000 தான் எடுத்து போனோம், 50,000க்கு மேலே போனால் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கு மேலே நாங்கள் ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு போகணும் வரணும், ஒரு விவசாயி ஒரு சோளம் போடுறோம், ஒரு கம்பு போடுறோம், அது செய்கிறோம் இது செய்கிறோம், அது 1,00,000 எடுத்து போகிறோம். அப்புறம் பிடிச்சி விட்டாக்க நாங்கள் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? அதையும் எடுத்து போக முடியாது. உழைக்கிற காசுக்குள்ள நிலைக்கு நிற்காது போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 1,00,000 2,00,000 நீங்கள் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. வாரம் 20 ஆடு வாங்குவோம். ஒரு ஆடு 10 ரூபா 12 ரூபாய் ஆகுதுன்னா 2,40,000 ஆடு வாங்குவோம். எங்களால் பணம் கொண்டு வர முடியலைங்க. 50,000 கொண்டு ஒன்றும் வியாபாரம் பண்ண முடியல. அதனால் நாங்கள் இந்த நிதியிலிருந்து எப்படி நிதாகிறது, எப்படி வியாபாரம் பண்ணுறது? வியாபாரியே பணம் கையில் கூட எங்களுக்கு பில்லோ ரசீதியோ இதெல்லாம் கிடையாது. சந்தையில் ஒட்டு மொத்தமாக ஆடு வாங்குறோம், ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்றோம். அதுக்கு பில் போட்டு நாங்களும் கொடுக்கறதில்ல, அவையிட்டையும் பில்லு வாங்குறதில்ல. என்ன பண்ணுறதுங்க? இதுக்கு என்ன அத்தாட்சி காமிக்கிறது? எங்களுக்கு அதுதான் ஒன்றும் தெரியலைங்க. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.